हेलो बच्चों, नमस्कार। ओके, இப்போ வந்து நம்ம மத்தியமால அந்த பேப்பர் 2 இருக்கு இல்லையா? பேப்பர் 2ல வந்து ஒரு क्वेश्चन एंड आंसर किन्हीं दो प्रश्नों के उत्तर लिखिए. அதாவது கின்ஹி தோ பிரஷ்னோக்கே உத்தர் லிக்கியே அப்படின்னா ஏதாச்சும் 2 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லவ கொஷின்லேருந்து 2 கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம 2 கொஷின்னா இங்கே ஆக்சுவலாக 4 கொஷின் கொடுத்து 2 கேட்குறாங்க. அதுக்கு 5 மார்க்ஸ், ஸோ 2.5 மார்க் ஈச். ஸோ ரொம்ப சுலபமான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. அதில் வந்து 10 எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸில் ஒரு 10 நான் உங்களுக்கு நடத்துகிறேன். இதில் தான் வந்து நமக்கு சாய்ஸோட 2 எழுதணும். சாய்ஸ் வந்து 4 கேட்டு 2 எழுத சொல்கிறாங்க, ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, இப்போ நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் இப்போது எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு நடத்துகிறேன் லவ் கொஸ்டின்லேருந்து. அதாவது கினி தோ பிரஷ்னோக்கே உத்தர் லிக்கியே. அதாவது பிரஷ்ன அப்படின்னா சவால், கொஷின் அர்த்தம். உத்தர் அப்படின்னா ஆன்சர் லிக்கியே அப்படின்னா எழுதுங்க. அதாவது ஸ்ரீ ராமச்சந்திர ஜி கா ஜனம் கிஸ் யுக் மே हुआ था. ஸ்ரீ ராமச்சந்திர ஜி அப்படின்னா யார்? ஸ்ரீராமர் கா ஜனம் அப்படின்னா பர்த்து, கிஸ் யுக் மே हुआ था எந்த யுகத்தில் அவர் பிறந்தார், ராமர் எந்த யுகத்தில் பிறந்தார்னு கேட்குறாங்க. ஸ்ரீ ராமச்சந்திர ஜி கா ஜனம் கிஸ் யுகுன்னு இருக்குல்ல, அந்த கிஸ்ன்றதை எடுத்துகிட்டு திரேதா யுக்மே ஹுவாத்தா. திரேதா யுக் அப்படின்றது ஒரு யுகம். ஸோ நம்ம எழுதணும் அந்த கிஸ் யுக் எந்த யுகம்னு இருக்குல்ல, அந்த கிஸ் அப்படின்னா எந்தன்னு அர்த்தம். ஸோ அந்த கிஸ்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து திரேதா யுக் அப்படின்னு போடணும். ஸோ கொஷின் இருக்கிறத அப்படியே எழுதணும். ஸ்ரீ ராமச்சந்திர ஜி கா ஜனம் திரேதா யுக் மே हुआ था. புரியுதாமா? அந்த மாதிரி எழுதணும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பிரஜா கா हाल जानने के लिए ஸ்ரீ ராமச்சந்திர ஜி ने किसको तैनात किया. அதாவது பிரஜா அப்படின்னா யார்? பீப்புள், பப்ளிக். அவங்களோட ஹால்னா என்னத்தமா? அவங்களோட ஹாலத், அதாவது அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட நிலைமை என்ன அப்படின்றத ஜான்னே கேலியே, ஜான்னா அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ரீ ராமச்சந்திர ஜினே கிஸ்கோ தைனாத் கியா, யாரை வந்து நியுக்த் பண்ணுறாரு, யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு, யாரை வந்து நிறுத்துறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரை நிறுத்தினாங்க அப்படின்னா அது வந்து ஜாசூஸ்னால் யார்? ஸ்பை. அப்போது இந்த கிஸ்கோ அப்படின்னா யாருன்னு இருக்குல்ல, அந்த கிஸ்கோ அப்படின்றத நீங்கள் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஜாசூஸ், ஜாமுனி ஜஹாஜ் அப்படின்றோம்ல, அந்த ஜா போடணும். தேர்ட் ஜா. சரஸ்வதி சா படி ஊக்கி மாத்திரா சூ, சரஸ்வதி சா ஜாசூஸ். அப்போ ப்ளூரல் எழுதுனா ஜாசூஸோம் அப்படின்னா ப்ளூரல். ஓகே, இப்போ பாருங்கள், பிரஜா கா हाल देखने के लिए श्री रामचंद्र जी ने कई जासूसों को तैनात किया. இந்த இடத்துல கை அப்படின்னு ஒரு வேர்டு வருது. கை அப்படின்னா மெனின்னு அர்த்தம். ஜாசூஸோं को तैनात किया அப்படின்னா நிறைய, அதாவது ஸ்பைஸை வந்து அதாவது ஒற்றர்களை வந்து அவர் நியமிக்கிறார். புரியுதாமா? தைனாத் கர்னா அப்படின்னா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள வந்து அந்த இடத்துல நிறுத்துறது. ஓகேவா? ரெடி பொசிஷனில் நிறுத்துறது. புரியுதாமா? அப்போ கை ஜாசூஸோம் அப்படின்னா நிறைய மெனி ஸ்பைஸ்னு. ஓகே, அடுத்தது துர்முக் की रिपोर्ट सुनकर ஸ்ரீ ராமச்சந்திர ஜி ने क्या निर्णय किया. இப்போ ஒரு கொஷின் இப்படியும் வருது, துர்முக் கவுன் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். இப்போ துர்முக் யார் அப்படின்னா, துர்முக்ன்றவங்க ஹீ இஸ் ஆல்சோ ஏ ஜாசூஸ், ஹீ இஸ் ஆல்சோ ஏ ஸ்பை. அப்போது துர்முக் ஏக்கு ஜாசூஸே அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்குன்னா, துர்முக்கு ரிப்போர்ட், அவன் ஒரு ஜாசூஸு, ஸ்பை. அவனோட ரிப்போர்ட்டு சுனுக்கர், அந்த ரிப்போர்ட்டை கேட்டுட்டு ஸ்ரீ ராமச்சந்திர ஜினே கியா நிர்ணய கியா, என்ன முடிவு பண்ணுறாரு, என்ன வந்து டெசிஷன் எடுக்கிறாரு. அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்கல்ல, அதை வச்சு என்ன டெசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா அது என்ன? கியா நிர்ணய கியா, என்ன டெசிஷன் எடுத்தார். அப்போ கியான்றதை எடுத்துகிட்டு துர்முக்கு ரிப்போர்ட் சுன்கர் ஸ்ரீ ராமச்சந்திர ஜீனே, கொஷினில் இருக்கிறதே அப்படியே எழுதணும். அந்த கியான்றதை எடுத்துகிட்டு துரந்த் அப்னே குரு வசிஷ்ட ஜி கே சலா லேனே கா நிர்ணய கியா. அப்போ நீங்கள் இங்கே எழுதணும் துரந்த், உடனே, இமீடியட்லி, அப்புனே தன்னுடைய, குரு வசிஷ்ட ஜி கே அதாவது வசிஷ்டரோட சலாஹ் லேனே, சலாஹ் அப்படின்னா அட்வைஸ்னு அர்த்தம். சரஸ்வதி சா லாமே ஆக்கி மாத்திரா ல ஹா, சலாஹ் அப்படின்னா, சலாஹ் லேனா அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்வைஸ். அதாவது தன்னோட குரு வசிஷ்டர்கிட்ட போய்ட்டு அட்வைஸ் கேட்குறாரு.
நம்ம என்ன பண்ணலாம், துர்முகன்ற ஒரு ஜாசூஸோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவர் அந்த மாதிரி சொல்கிறார். ஓகேவா? அடுத்தது இங்கே புக்கு வாட்ச் பண்ணுமா. அதாவது ஸ்ரீ ராமச்சந்திர जी ने लक्ष्मण को क्या हुक्म दिया. ஸ்ரீ ராமச்சந்திர जी லக்ஷ்மண், அதாவது தன்னோட சோட்டா பாய் இருக்கார்ல, தன் சின்ன தம்பி லக்ஷ்மண், அவர்கிட்ட கியா ஹுக்கும் தியா, அவருக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறாரு. ஹுக்கும் அப்படின்னா ஆர்டர். அவருக்கு என்ன ஆர்டர் போடுறாரு அப்படின்னா கியா ஹுக்கும். அப்போது அந்த கியாவை எடுத்துகிட்டு அந்த இடத்துல எழுதணும், रामचंद्र जी ने लक्ष्मण से सीता को जंगल में ले छोड़ आने का हुक्म दिया. अदावद जंगल में सीता जी को छोड़ने का हुक्म दिया. जंगल में छोड़ना, जंगलना என்னது, அதாவது ஜங்கல்னா ஃபாரஸ்ட், மே छोड़ना அப்படின்னா छोड़ना லீவ், அதாவது விடுறது. छोड़ने का हुक्म दिया, हुक्मனா ஆர்டர். அதாவது ராமர் வந்து தன்னோட தம்பி லக்ஷ்மணுக்கு என்ன ஆர்டர் கொடுத்தாலும் உடனே அவர் கேட்பார். உடனே அவர் என்ன பண்ணுவார், அண்ணனோட ஆக்ஞா காரியவர் வந்து அண்ணனோட என்ன சொல்கிறாரோ அந்த ஆர்டர் அப்படியே பாலன் பண்ணுவார், அப்படியே செய்வார். அப்போ சீதாஜியை கொண்டு போயிட்டு வனத்தில் ஜங்கலில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேவா? அப்போ சீதாஜிக்கோ கவுன் வன் லேகே, அவரை யார் வனத்துக்கு கொண்டு போனது இப்போ சொல்லு நீ. சீதாஜியை வனத்துக்கு கொண்டு போனது யார்? வெரி குட். அப்போ அது வந்து நமக்கு புரியுது இல்லைம்மா, லக்ஷ்மண் தான். புரியுதாம்மா? லக்ஷ்மணன் தான் சீதாஜியை எங்கே கொண்டு போனார், அப்போது வனத்துக்கு கொண்டு போனார். அப்போது லக்ஷ்மண் அப்படின்றது ஸ்பெல்லிங் எழுத தெரியும் உனக்கு, ஸ்பெல் அவுட் பண்ணோம். ல க்ஷா, அதாவது க்ஷாசி சத்ரிய, ம ம ந 3 சொல்லினா. புரியுதாம்மா? லக்ஷ்மண். அப்போ வன் லே கவுன் கயா, யார் எடுத்துகிட்டு போனது வனத்துக்கு? லக்ஷ்மண் நே வன் லே கயே. புரியுதாம்மா? வனத்துக்கு அவர் தான் கூட்டு போனார். அடுத்தது சீதாஜி வனுமே கஹா रहने लगी. அப்போ சீதாஜி வனத்தில் எங்கே இருந்தார், நான் அந்த ஸ்டோரி சொல்லும்போது உங்களுக்கு நல்லா சொன்னேன். சீதாஜி எங்கே இருந்தாங்கன்னா, அதாவது அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் இருந்தது, வால்மீகியோட ஆசிரமம், அங்கே தான் இருந்தார். இப்போ அங்கே தான் போய் அவங்க இருந்தாங்க. ஸோ அதை தான் இங்கே எழுதணும். அதாவது சீதாஜி வனுமே கஹா रहने लगी, எங்கே இருந்தாங்கன்னு கேட்குறான். அப்போ கஹான்றதை எடுத்துகிட்டு சீதாஜி வனுமே வால்மீகி. புரியுதாம்மா? வா ல இல்லு. புரியுதாம்மா? அதாவது ஆஃப் லெட்டர் வா இல் மீ வால்மீகி கே ஆசிரம் மே रहने लगी. அப்போ வால்மீகியோட ஆசிரமத்தில் போயிட்டு அவங்க தங்குறாங்க. அங்கே தான் லவகுஷன் பிறக்கிறாங்க. அவர் வால்மீகி என்ன பண்ணுறாரு, ராமாயணம் எழுதுறாரு அங்கே தான். ஓகேவா? சரி, அப்போ புரிஞ்சுதா அவனுக்கு? அதுக்கடுத்தது வால்மீகி நே சீதா கே பச்சோं के क्या नाम रखें. வால்மீகி சீதாவோட குழந்தைங்களுக்கு என்ன பேர் வச்சாரு, என்ன பேர் வச்சாருங்க? வெரி குட். அவங்க குழந்தையோட பேர் வந்து லவகுஷ். புரியுதாம்மா? அதாவது லவ அப்படின்றது பெரிய பையன், குஷ் அப்படின்றது சின்ன பையன். அவங்க வந்து அதாவது சீதாஜியோட 2 பிள்ளைங்க அவங்க, லவகுஷ். அப்போது வால்மீகி தான் அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்போ வால்மீகினே சீதா கே बच्चों के क्या नाम रखे அப்படின்னா सीता के बड़े पुत्र का नाम लव और छोटे पुत्र का नाम कुश रखा. அப்போ நீங்கள் வந்து அதை क्या रखाना लव कुश नाम रखाன்னு எழுதலாம். இல்லைன்னா बड़े के नाम लव छोटे के नाम कुश அப்படின்னு எழுதலாம். அடுத்தது 8th क्वेश्चन. श्री रामचंद्र जी का जन्म अर्थात मन बदलने के लिए वशिष्ठ मुनि ने क्या उपाय सोचा. அதாவது அந்த ராமர் வந்து சீத்தையை வந்து ஜங்கலுக்கு அனுப்பிட்ட பிறகு ரொம்ப சோகமாக இருக்கார். ஸோ அப்போது அந்த டைமில் வந்து அவரோட மண் பதலாவ் கேலியே, அவர் மனசை மாற்றுறதுக்காக வசிஷ்ட முனினே கியா உபாய், என்ன ஐடியா பண்ணார், உபாயம் என்ன பண்ணுறாருன்னா, ராமரை வந்து ஒரு அஸ்வமேத யாகம் நடத்து. அப்போ அவரோட மண் பதலாவ் கேலியே அவர் அஸ்வமேத யாகம் நடத்த சொல்கிறார். அப்போது वशिष्ठ मुनि ने श्री रामचंद्र जी का मन बदलने के लिए अश्वमेध यज्ञ करने का उपाय सुझाया. அப்படின்னா சுஜாயா அப்படின்னா என்னது, அதாவது ஐடியா கொடுக்குறாரு. அதாவது அவரோட மண் जो है बदलने के लिए, मन जो है बदलना அப்படின்னா அந்த மைண்டு சேஞ்ச் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அஸ்வமேத யக்ஞ பண்ண சொல்கிறார். लव ने अश्वमेध यज्ञ के घोड़ा को क्यों पकड़ा. அதாவது லவ் வந்து அந்த அஸ்வமேத யஜ்ஞத்தோட அந்த கோடா இருக்குல்லம்மா, குதிரை, அதை பிடிச்சிட்டு போயிடுறாரு. ஏன் பிடிச்சிட்டு போகிறாரு அப்படின்னா, அந்த கோடா வந்து இந்த ஆசிரமம் இருக்குல்லம்மா, அதாவது வால்மீகியோட ஆசிரமே குஸ்கியாவும், அதாவது அந்த குதிரை வந்து அவரோட ஆசிரமத்தில் நுழைஞ்சிச்சு. குஸ்னா அப்படின்னா
அதாவது பெனட்ரேட், அதாவது நுழைஞ்சிருது, உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. அப்போது அதனால் என்ன பண்ணார் அவர், அந்த கோடாவை என்ன பண்ணார், பக்கத்துலையா அதாவது கோடாவை பிடிச்சி வச்சுட்டார், மரத்தில் கட்டி போட்டுறாரு. புரியுதாமா? அப்போது லவ் நே அஸ்வமேத யக்ஞிகா கோடைக்கோ கியோம் பக்கடா, ஏன் பிடிச்சார் அப்படின்னா, ஏன் பிடிச்சாரு, கியோங்கி, கியோங் பக்கடா அப்படின்னா ஏன் பிடிச்சார். அப்போ கியோங்கி அப்படின்னா ஏனென்றால், பிகாஸ் ஆஃப்னு அர்த்தம். ஏன் பிடிச்சாரு, கியோங்கி அப்படின்னா, கியோங் கி छोटा ई की मात्रा, क्योंकि वह उनके आश्रम में घुस गया था. वहன்றது யாரு, குதிரை, கோடா. உன்கே ஆசிரம் மே அப்படின்னா அவங்க ஆசிரமத்தில், யாரோட ஆசிரமம் அது, வால்மீகியோட ஆசிரமம். அதில் வந்து கோடா குஸ் கயா தா, குஸ் கயா நாலாவது கா வந்து ஊக்கி மாத்திரா சரஸ்வதிசா. குஸ் ஜானா அப்படின்னா உள்ளே அப்படியே நுழைஞ்சிருது, என்ட்ராயிருது. உள்ளே குதிரை நுழைஞ்ச உடனே அவர் குதிரை கட்டி போட்டுறாரு. அப்போ लव से लड़ने के लिए शत्रुघ्न ने पहले किसको भेजा. அப்போ சத்ருகன்றது யார், சத்ருகன்றது ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய தம்பி. புரியுதாமா? அப்போது அதாவது ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் இல்லையாம்மா, 4 பேர் இல்லையா அவங்க. அப்போ சத்ருகன்றது யார், ராம, லக்ஷ்ம, பரத், சத்ருகன். அப்போ சத்ருகன் அப்படின்றது அவரோட தம்பி, ராமரோட தம்பி. அப்போது லவ் சே லட்னே கே லியே சத்ருக்னே பहले किसको भेजा அப்படின்னா, அதாவது லவ் கூட சண்டை போடுறதுக்கு சத்ருகன் யார் அனுப்புகிறாரு, சேனாபதி கால்ஜீத். அவர் பேர் நம்ம சேனாபதி அப்படின்னா படைத்தலைவன் அர்த்தம், சேனையோட அதிபதி, சேனாபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து கால்ஜீத், க-ல-ஜி, அதாவது ஜாமி படிக்கு மாதிரி ஜி த, கால்ஜீத். அப்போது சேனாபதியோட பேர் வந்து கால்ஜீத். சத்ருகன் யார் அனுப்புகிறாருன்னா கால்ஜீத் அனுப்புகிறார். புரியுதாம்மா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வரும். அது இல்லாமல் நம்ம இந்த புக்கில் வந்து, மாடல் புக்கில் வந்து நம்ம ஒரு 4 கொஷின் கேட்டாங்க இல்லையா, அந்த 4 கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ ராமச்சந்திரஜி கித்தனை சால் वन में रहे. ஸ்ரீ ராமச்சந்திரஜி எத்தனை வருஷம் வனத்தில் இருந்தார், வனவாசம் எத்தனை வருஷம் இருந்தார், 14 இயர்ஸ். 14 இயர்ஸ். வெரி குட் மாஸ், கரெக்ட். நான் அதை சொன்னேன். இந்த வருமா ஸ்ரீராமர் வந்து 14 வருஷம் வனவாசம் இருந்தார். அது ராமாயணத்தில். மகாபாரதத்தில் எடுத்துட்டோம்னா பாண்டவர்கள் வந்து 12 வருஷம் வந்து வனவாசமும் 1 வருஷம் வந்து அஜ்ஞாத வாசமும், அதாவது மறைஞ்சி வாழணும் யாருக்கும் தெரியாமல் சிட்டி உள்ளே. அப்போ அஜ்ஞாத் வாஸ் வந்து 1 இயரும், வனவாசம் 12 வருஷம் இருந்தாங்க பாண்டவர்கள் மகாபாரதத்தில். இங்கே நம்ம பார்க்குறது வந்து ராமாயணில் ராமர் வந்து எத்தனை வருஷம் வனவாசம் இருந்தார், 14 இயர்ஸ். 14 சால் அப்படின்னு எழுதணும். 14 சால் உன்னால் எழுத முடியலன்னா 14ன்னு நம்பர் எழுதி சால், இந்த இங்கே சால் கேட்டுக்கல, கித்னா சால் அப்படின்னு இருக்குல்ல, அப்போ நீ வந்து 14 சால், புரியுதாம்மா, அதான் 14 சால் அப்படின்னு எழுதணும். அதாவது அப்படி துர்முக் கவுண்டா, துர்முக்ன்றது யார், ஜாசூஸ், அவன் ஒரு ஸ்பை. புரியுதாம்மா? நான் அதுக்கு லெசன் சொல்லும்போது நான் சொன்னேன்ல, துர்முக்ன்றவன் ஸ்பை, ஜாசூஸ். புரியுதாம்மா? அவன் யாருன்னா அவன் ஜாசூஸ். वाल्मीकि ने सीता के बच्चों को क्या नाम रखे, குழந்தைங்களுக்கு என்ன பேர் வச்சாரு, लव कुश. वेरी गुड. अंत में अदावद सब ने किसके अयोध्या का राजा बनाने का निर्णय किया. கடைசியில் வந்து அயோத்தியாவோட ராஜாவை யாரை பண்ணுறாங்க, ஸ்ரீராம் தாம்மா. ஸ்ரீராமுக்கு அப்புறம் யாரை பண்ணுறாங்கன்னா லவ்வை ஏன் பண்ணுறாங்கன்னா, அவன் தான் வந்து ஸ்ரீராம்ஜிக்கா படா புத்திர, புரியுதா, பெரிய பையன். ஸோ அவரை தான் வந்து கடைசியாக, புரியுதாம்மா, இந்த லவ் இருக்கால, லவ் அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது அயோத்தியாவோட மகாராஜா முடிச்சு விட்றாங்க. ஓகேவா? சரி, இது வந்து ஜென்ரலாக நமக்கு வந்து இந்த 10 கேள்வியை நான் திரும்ப ஒரு முறை கொஸ்டின் கேட்குறேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ தமிழில் கூட ஆன்சர் சொல்லி, எனக்கு ஹிந்தியில் முடிஞ்சால் ஆன்சர் சொல்லணும். ஸோ ஓகேவா? ஸ்ரீ ராமச்சந்திர ஜி கா ஜன்ம கிஸ் யுக் में हुआ था. எந்த யுகத்தில் அவர் பிறந்தார், என்னது இது, त्रेता युग. त्रेता युगல பிறந்தார். சரி, क्या அதாவது प्रजा का हाल जानने के लिए श्री रामचंद्र ने किसको तैनात किया, யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு, யாரெல்லாம் நிறுத்துறாரு, ஜாசூஸ். வெரி குட். ஸ்பை. வெரி குட். அப்போ அதை நம்ம போட்டுருவோம், அந்த கிஸ்கோ அப்படின்றதுல ஜாசூஸ்ன்னு போடணும். துர்முக்கு की रिपोर्ट सुनकर रामचंद्र जी ने क्या निर्णय किया. அவர் துர்முக்கு ரிப்போர்ட் பண்ணோன்னு என்ன பண்ணார், என்ன நினைக்கிறாரு, வால்மீகி டேயில் கிடையாது, வால்மீகின்றது அவருடைய குரு பேர் என்ன, வசிஷ்ட். வெரி குட்.
வசிஷ்டு கிட்ட, வால்மீகி கிட்ட கிடையாது, வசிஷ்டு கிட்ட आइडिया கேட்குறாரு, सलाह கேட்குறாரு. சரி, ஸ்ரீ रामचंद्र जी ने लक्ष्मण को क्या हुक्म दिया? லக்ஷ்மண் கிட்ட என்ன ஆர்டர் பண்ணுறாரு லக்ஷ்மண்? என்ன? சீதாஜியை வந்து வண்ணில் வந்து விட்டுட்டு வரணும், छोड़ के आने के लिए बोला. ठीक है. அப்போ सीता जी को कौन वन ले गया? यार லக்ஷ்மண். वेरी गुड, लक्ष्मण ने वन. सीता जी वन में कहाँ रहने लगी? वनத்தில் यार எங்கே இருந்தாங்க? वाल्मीकि आश्रमத்தில். वेरी गुड. वाल्मीकि ने सीता जी का बच्चों को क्या नाम रखे? लवकुश. लवकुश, करेक्ट. அதுக்கப்புறம் श्री राम जी का मन बदलने के लिए वशिष्ठ मुनि ने क्या उपाय सोचा? அவரோட ஸ்ரீராமரோட மனம் बदल यज्ञம். वेरी गुड, यज्ञ, अर्थात अश्वमेध यज्ञ सही சொல்றார். सर, लव ने अश्वमेध यज्ञ का घोड़े को क्यों पकड़ा? அவங்களுடைய ஆசிரமத்தில் வந்து அந்த கோடை நனைஞ்சிருச்சு. घुस गया ना, நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ओके. लव से लड़ने के लिए शत्रुघ्न ने पहले किसको भेजा? यार फर्स्ट அமைச்சது அந்த சேனாபதியோட பேர் என்ன? கால்ஜித். வெரி குட், வெரி குட்மா, சூப்பர். இப்போ ராமன் வந்து எத்தனை வருஷம் வனவாசம் போனார்? 14 இயர்ஸ். வெரி குட்மா, சூப்பர், தேங்க்யூ.